அந்த மாப்பிள்ள ரொம்ப தப்பானவன் மேடம். தப்பானவன்னா? தப்பானவன் தான். வேற காரணம் எல்லாம் எனக்கு தெரியாது. இது நான் நம்பணுமா? சத்தியமா இது உண்மை மேடம். இது உண்மைனா அத வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிருக்க வேண்டியதானே? ஐயோ, உன்ன ஒரு ஆளை சமாளிக்கவே நம்மளால முடியல. கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் காரணம் கேட்டா நான் என்னத்த சொல்ல? நான் என்ன லூசா? வாண்டடா போய் மாட்டேன். ஏய் ஃப்ராடு, என்னை கடத்திட்டேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது பணம் வாங்குறது தானே உன்னோட பிளானு? கேக்குற அளவுக்கு நானும் லூசு கிடையாது, குடுக்குற அளவு உங்க அப்பா ஒண்ணு முட்டாள் கிடையாது. கொஞ்ச நாள் பழனு எனக்கே தெரியுது நீ அந்த அளவுக்கு வருத்து கிடையாதுன்னு. உன்னை பெத்து வளர்த்து உங்க அப்பாவுக்கு தெரியாத? ஐயோ, வார்மா, என் கம்பெனிக்கு ஒரு பாரம்பரியம் கொள்கை இருக்கு தெரியுமா? 1000 பைசல் கூட 2 நல்லவங்களை சேர்த்து வைக்கலாம், தப்பு இல்ல. அதே சமயத்துல ஒரு தப்பான கல்யாணத்தை நிறுத்த 2000 உண்மை கூட சொல்ல தேங்காது இந்த மேலதாளம். மாட்டிக்கிட்டு போதும் இந்த உத்தியோகம். ஐயோ பண்டார ஐயா, எங்கனையாவது தண்ணி இருந்தா வாங்கிட்டு வாயா. இதை பார்க்குறேயா, காப்பாத்து ஐயனாரே. ஓகே சார். அம்மா அங்கிள், தேவிகோட கொலுசு தானே? தேவா கொலுசு மாதிரி தான் இருக்கு மாப்ள. அவன் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். சார் இங்க வந்து பாருங்க. அங்க பாருங்க சார், அங்க பாருங்க சார். மலவாழைப்பழம் ஐயா, அல்சருக்கு ரொம்ப நல்லது. பனானா பிரஸ்யா. இடியட், வாழைப்பழமா? போய் பொண்ணை தேடியா. ஸ்டூபிட் பண்டாரா. ஐயா பசிக்குதியா, ஏதாவது பண்ணியா? யோ பண்டாரா, ஐயா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கியா. என்னய்யா, உங்களுக்காக என் உயிரே கொடுப்பேன்யா. யார் யா லைன்ல? இரியா ஐயா, ரஜினிகாந்த் பேசுறேன். ஓவர். யோ ரஜினிகாந்த், நம்ம கமிஷனர் கிரிமினல் போட்டோவை ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஐயா, என்கிட்ட ஒரிஜினல் போட்டோவே இருக்குயா. ஓவர். யோ, நம்ம ஹெட் பொண்ணோட அப்பன் கொடுத்த போட்டோ வேற, ஃபேக்ஸ் போட்டோ வேறன்னு சொல்ற போல. அப்படியா ஐயா? தக்க ஆதாரத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓவர். சும்மா ஓவர்ன்ட்டு என்ன 2020 மேட்சா விளையாண்டு இருக்கோம். வெரி வெரி சாரி சார். ஓவர். ரஜினிகாந்த், எஸ் சார். நம்ம ஹெட் கிட்ட போட்டோ கொடுத்து அனுப்புறேன். அவன் அப்பங்கிட்ட என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் விசாரிச்சு வை. ஓகே சார். ஹெட், நீ கிளம்பு. ஓகே சார். ஹெட் சார், போட்டோ வாங்கிட்டு போக மாட்டியா? சாரி சார். இந்தா ஓ. யோ பண்டாரா, ஐயா, நம்ம ஹெட்டு கரெக்டா கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்துருவானயா? ஐயா இடம் தெளிவா சொல்லியிருக்கிறேன், கரெக்டா வந்து சேர்ந்துருவாருங்க ஐயா. இது மாப்பிள்ளை போட்டாயா? ஐயா, மெயின் அக்யூஸ்டே இவன் தான். ஏ பண்டாரா, ஐயா இம்சுக்கு லைனா போடு. என்னையா? ஐயா இந்தாங்க லைன்ல. ஐயா மன்னிக்கணும், பொண்ணை கடத்தினவனை நேரடியா பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட பொண்ணோட அப்பா தான் அவனுடைய போட்டோவை ஸ்டேஷன்ல கொடுத்தாரு. அவன் தான் மெயின் அக்யூஸ்ட். அந்த போட்டோ வச்சு தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 1 or 2 மணி நேரத்தில் பிடிச்சிடும். ஓவர். ஐயா, ஒரு சின்ன டவுட்டு. ஐயா, ஹெட் என்னமோ சொல்ல வராரு. ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர் ஐயா அனுப்பிச்சது பொண்ணை கடத்த போற போட்டோ, ஆனா நீங்க வச்சிருக்கிறது பொண்ணை கடத்தின போட்டோ. யோ, யாரு அங்க குழப்பறது? யோ ரஜினிகாந்த், நீ வச்சிருக்கிற போட்டோ பொண்ணை கடத்தினவ போட்டோ, ரைட்டா? ரைட்யா. கமிஷனர் அனுப்பின போட்டோ பொண்ணை கடத்த போறவனோட போட்டோ, ரைட்டா? யோ ரைட்டா? ரைட்யா. ஐயா, ஒரு சின்ன லாஜிக். இன்னமே கடத்த போறவன் பொண்ணை கடத்த முடியாது. ஏன் கடத்த முடியாது? அதான் ஏற்கனவே கடத்திட்டானே. ஓ, யோ ரஜினிகாந்த், ஏன் குழப்பற? போட்டோல இருக்கிறவன புடியா? ஐயா, நீங்க சொல்றது கமிஷனர் அனுப்பின போட்டோவில் இருக்கிற ஆளு தானே? ஆமாய்யா. அது முடியாது. ஏன்யா? ஐயா, நம்ம ஃபாரஸ்ட் லிமிட்டை தாண்டி கேரள பார்டருக்குள்ள போயிட்டாயா. இன்னுமே கேரள போலீஸ் தான் பிடிக்கணும். நம்ம பவர் போயிருக்கியா. யோ ரஜினிகாந்த், என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. டோன்ட் டெல் எனி ரீசன். கமிஷனர் அனுப்பின போட்டோல உள்ளவன பிடிக்கிற. ஓகே? ஓகே சார். கஷ்டமாடா சாமி. ஐயா ஐயா, என்னையா இப்ப நம்ம யாரை கடத்த போறோம்? எது? சாரிங்கய்யா, இப்ப நம்ம யாரை பிடிக்க போறோம்?
நமக்கு என்னையா இனிச்சு சொன்னாலே பிடிப்பான். அவன் பக்கத்துல தானே இருக்கேன், ஈஸியா இங்கதானேயா இருந்தா. அவன் எங்கேயோ போயிட்டாயா. எங்க போனான? லிமிட்டை தாண்டறோம், முடிக்கிறான். ஓகே நீ ஏன்டா ஓடுன? அனகொண்டா, டைனோசரு, நீ, நான், சேஸ். மேடம், தேவா, 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 என்னம்மா ஆச்சு? தேவா, என்னது, என்னது? அப்பா, மேடம் டிஃபன் ரெடி. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா நீங்க. சார், அவன் தப்பானவன் சார். சார், சார், நான் சொல்றது கேளுங்க சார். அவன் பொண்ணு பழிவாங்க வந்துருக்கான் சார். ஐயோ, சார், படிக்க சார், அடிக்காதீங்க. சார், ப்ளீஸ் சார், சார், சாவடி கேளுங்க சார். ஐயோ, சாவடிக்காம சார், சார், கல்லை கீழே போடுங்கப்பா. போடுங்கன்னு சொல்றேன்ல. அவனை கொன்ன பழி உங்களுக்கு எதுக்குப்பா? கீழே போடுங்க. அவன் அசிங்கப்பா. அவனெல்லாம் தொட்டா உங்களுக்கு தான்ப்பா கேவலம். போலாம்ப்பா, வாங்க போலாம், வாங்க. சார், இந்த மாதிரி ஒருத்தனை என் லைஃப்ல ஏண்டா பார்த்தோன்னு இருக்கு. சார் நில்லுங்க சார். மேடம், அவன் உங்களை பழி வாங்கதான் மேடம் வந்திருக்கான். சார், என்ன நம்புங்க சார். அவன் தப்பானவன் சார். அவன் ஃப்ராடு சார். தப்பான ஜாதகத்தை நல்ல ஜாதகமா மாத்தி கொடுத்து நான் ஒரே ஒரு போய் தான் சார் சொல்லி நடிச்சேன். ஆனா அவன் நின்னா, நடந்தா, உட்கார்ந்தா, பார்த்தா, சிரிச்சா எல்லாமே நடிப்பு சார். 10 நாள் பழகின நானே அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிடாதீங்க சார். என்னாச்சு மாப்பிள்ள? கல்லு இந்த பைத்தியக்காரிகள் வேலையே கிடையாது. அங்கிள் விடுங்க, நான் பார்த்துறேன். ஒழிய மாட்டேங்குது. மாப்ள, மாப்ள,
மாப்ள எங்க அம்மாவை கொண்டுட்டியா? இருமா, உனக்கு கொண்டுட்டு வர. தேவா இங்க வராத. தேவா தேவா இங்க வராத. இவன் மனோ, நீ போயிடுமா, போயிடு. இவன் இந்த பலகாரம் மனோ, போ. உண்மையா நிக்கிற அப்பா வர, நீ போ.